ஹாய். டியூஸ்டே ஈவினிங் மேட்டூர் பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. சரின்னு ஒரு ஆட்டோ அரேஞ்ச் பண்ணி ஒரு 3:30 போல் இங்கேருந்தே மேட்டூர் டேம் கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு பார்க்கில் எல்லாம் கொஞ்ச நேரம் அப்படியே விளையாடிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக இன்றைக்கி நல்ல க்ரௌடு. எப்போதுமே சண்டே தான் இந்த மாதிரி க்ரௌடாக இருக்கும். இன்றைக்கே க்ரௌடாக இருந்தது. ஏன்னா சம்மர் ஹாலிடே விட்டுட்டாங்களா, அதனால் கொஞ்சம் க்ரௌடாக இருந்தது. இன்னும் சண்டே வந்தோம் அப்படின்னா எவ்வளோ க்ரௌடாக இருக்கும் அப்படின்னு தெரியல. நிறைய டூரிஸ்ட் அவங்க தான் வேனாக இந்த டேம் பார்க்கறதுக்காக வராங்க. ரொம்ப ஆச்சரியமாக அந்த டேமு அந்த கட்டியிருக்கிறது எல்லாம் அவ்வளோ ஒரு இதாக இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறாங்க. நானுமே ஒரு காலத்தில் டேமை டிவிலேயே பார்த்துட்டு இருந்துட்டு ஃபஸ்ட்டு மேட்டூர் டேம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆர்வமாக அதை பார்க்குறது, ஃபோட்டோ எடுக்கிறது, ஸ்டேட்டஸ் போடுறது அந்த மாதிரி தான் இருந்தேன். இப்போ எனக்கு பழகிடுச்சு. அந்த டேமுக்கிட்டே இருக்கோமா, 16 பிரிட்ஜ் போகிறது, தண்ணி பார்க்குறது அப்படின்னு சொல்லி ரொம்பவே பழகிருச்சா, அதனால அந்த டேம் எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியல. நேரம் போவோம், பார்க்கில் விளையாடுவோம், அப்படியே வந்துடுவோம். அப்படியே போயிட்டு இருக்கு. ஆனால் இதை நிறைய பேர் பார்த்துட்டு அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக ஃபோட்டோ எடுக்கிறது அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் நாங்கள் பாப்பாவோட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு, அது பாப்பானா அந்த பாம்பை பார்த்துட்டு வரவே மாட்டேன்ட்டான். நமக்கெல்லாம் பாம்பை பார்த்தாலே உடம்பு சிலுக்குது. ஆனால் அவள் அந்த பாம்பையே தான் பார்த்துட்டு வரமாட்டேன்னு ஒரே அழுக. வாட ஊஞ்சலில் விளையாடலான்னு கூப்பிட்டா வரல, பாம்பு தான் பார்க்கணுன்னு பார்த்துட்டு இருந்தா. அப்புறம் அப்படியே அவரை கொஞ்சமாக அப்படியே மெல்லமாக அப்படியே கூட்டிகிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தோம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அமைதியானா. அப்புறம் ஐஸ்கிரீமை வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நீங்களாம் மேட்டூர் டேம் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பாய்.